நண்பர்களே வணக்கம். நாம் பார்த்து கொண்டிருக்கிற பகுதி புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா காட்டுபாபா பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் ஸ்தலமானது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஸ்தலமாக கருதப்படுகிறது. நாகூர் தர்காவை போலவும் ஏர்வாடி தர்காவை போலவும் பிரசித்தி பெற்ற வரலாறு கொண்டது. இங்கே நடக்கிற சந்தனக்கூடு விழாவில் இந்துக்கள் பெரும்பான்மையாக கலந்து கொண்டு, குறிப்பாக இந்துக்கள் கொண்டு வருகிற அந்த பூக்களும் புனித நீரும் தான் இந்த பள்ளிவாசலிலே நடக்கிற சந்தனக்கூடு விழாவில் முதன்மை வகிக்கிறது. ஆக ஒரு பெரிய ஊரணியோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாட்கள், குறிப்பாக வியாழக்கிழமை போன்ற நாட்களிலே இரவு பொழுதில் தங்கிவிட்டு செல்கிற பொழுது மிகுந்த மன நிம்மதியும், நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவும் நடைபெறுவதாக ஒரு ஐதீகம் இங்கே இருக்கிறது. பல்வேறு கிராமங்களிலிருந்து, பல்வேறு நகரங்களிலிருந்து, பல்வேறு மதத்தவரும் இங்கே வந்து இரவு பொழுதில் தங்கியிருந்து செல்கிறார்கள். அற்புதமான ஒரு இறையருள், சாந்தியும் சமாதானமும் கிடைப்பதாக நம்புகிறார்கள். இது திருமயத்திலிருந்து சரியாக ஒரு சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவிலும், திருப்பத்தூரிலிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த பள்ளிவாசல் அமைந்திருக்கிறது. காரைக்குடியிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலும், பொன்னமராவதியிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது. இரவு முழுவதும் விடிய விடிய பேருந்து வசதியும் இங்கே இருக்கிறது. எந்த நேரத்திலும் இந்த பள்ளிவாசலிலே வந்து இறங்கி கொள்ளலாம். மதுரை முதல் தஞ்சாவூர் வரை உள்ள வண்டிகளும், தஞ்சாவூர்லேருந்து மதுரை செல்லும் வண்டிகளும் இந்த பள்ளிவாசல் ஸ்டேஜ் என்பதால், அந்த நிறுத்தம் இருப்பதால் விடிய விடிய போக்குவரத்து வசதி இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருப்பதால் மன நிம்மதியையும் சாந்தியும் சமாதானமும் வேண்டக்கூடிய மக்கள் இந்த மசூதியிலே ஒரு இரவு தங்கியிருந்து இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்முடைய இல்லங்களிலும் உலகத்திலும் கிடைப்பதற்கு அருள் பெற்று செல்லலாம். நன்றி, வணக்கம்.